ஹே காய்ஸ், இனி நம்ம ஒன் பீஸ் தமிழ் டப்போடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிளைமேட் செம்மையா இருக்கு. எனக்கு பெருசாக எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் அவ்வளோ ஒருத்தெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஸோ அதனால் எனக்கு பெரிய மன வருத்தம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பல ஒன் பீஸ் ஃபேன்ஸ்லாம் இதை பார்த்தாங்கன்னா மன வருத்தம் இல்லை, வயிற்றுச்சு தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு டேர்மையும் மாற்றலை. அதாவது பைரட் கிங் லூஃபிங்கிறத கொள்ளையரின் அரசன்னு சும்மா இன்ட்ரோவில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அந்த சொல்லப்படுற டேர்ம்ஸை கரெக்டாகவே டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. குறை என்னென்னா, பல வாய்ஸஸ் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் மொத்தம் 2-3 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் திரும்ப எல்லாரும் டப்பிங் பண்ணியிருக்காங்க. நம்ம சோரோ சாஞ்சி வாய்ஸஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்குள்ள மோஸ்ட் வாண்டட்னு ஓட்டிட்டானுங்க. கவலைப்படாத, நீ என்ன கெட்டியா பிடிச்சிக்கோ. அண்ட் நம்ம ப்ரூக்கோட வாய்ஸு ஓகேவா இருக்குது. அதோட ப்ரூக்கோட லாஃபை அக்யூரேட்டாக பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நானும் கூட வரலாமா? I love you all. அண்ட் இந்த கூட்டத்தில் ஒன் ஆஃப் த நைஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம நிக்கோ ராபினுக்கும். ஜோரோ, நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? நம்ம சாப்பருக்கு மட்டும்தான். சாஞ்சி, என்னைய கூட்டிட்டு போயிடுப்பா, கவலைப்படாத. மற்றபடி நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசுக்கும் மிடோரோக்கு கொடுத்த அதே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் நம்ம லூஃபிக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ லூஃபியோட வாய்ஸ் சின்ன பையன் அண்ட் மெச்சூர்டாக இருக்குது. லூஃபியோட பேசினாலே இவன் லூசு பையன் தெரியும். பட் இந்த வாய்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. என்னதான் சின்ன பையமாக தெரிஞ்சாலும் அந்த மெச்சூரிட்டி லெவல் இந்த பேசும்போது தெரியுது. அண்ட் நம்ம போயா ஹேங்காக்கு வாய்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அங்கே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் அந்த குட்டி பொண்ணு ஒட்டாமா, அந்த பொண்ணுக்குமே வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் எதுவும் பண்ணல. அது வந்து இந்த நிலைமையில கேள்வி கேட்கிறேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது வாய்ஸ் எல்லாம். ஆனால் இந்த கூட்டத்திலே ரொம்ப பாவப்பட்ட சில பேர் இருக்காங்கன்னா அது நம்ம நாமியும் ஃப்ராங்கியும் தான். ஃப்ராங்கிக்காவது பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு வாய்ஸ். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனால் நம்ம நாமிக்கெல்லாம் வாய்ஸை கேட்டோன்னே ஐயோன்னு காதை மூணு தருணம் தான் இருக்கு. நம்ம ஒரு நீர்வீழ்ச்சி மேலேயே ஈஸியா ஏறி வந்துட்டோம். ஆனா சுழல மாட்டிக்கிட்டோம். ஆனா இது என்னால நம்பவே முடியல. ஆனால் வாய்ஸ் குறை சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் ஒரே வாய்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மாற்றிருப்பாங்க. நாமிக்குமே அது கிட்டத்தட்ட ஒரு ஓகேஷான வாய்ஸ் தான் இருந்துச்சு. எல்லா வாய்ஸுமே சூப்பர்னு சொல்கிறவங்க இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் சாப்பரை குறை சொல்ல முடியாது. சாப்பர் அந்த ஒட்டாரி 2 பேருக்கு ஒரே வாய்ஸ் தான். அதனாலேயே 2 பேருக்கும் வாய்ஸ் நல்லா இருக்குது. இந்த கூட்டத்திலே விசித்திரமாகவும் துண்டாகவும் நல்லாவும் கேவலமாகவும் எல்லாமாவும் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ்னால் அது நம்ம ஊசப்புக்கு தான். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. ஊசப்போட பாடிக்கு இந்த ஒரு வாய்ஸ் மேட்ச் ஆகலை. பட் அந்த பேசுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு. மற்ற எந்த ஒரு கேரக்டர்லையும் ஒரு ஃபன்னியர் டோனில் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறது நம்ம ஊசப்பு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக பேசுகிறாரு. பட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் அது நல்லா இருக்குது ஊசப்புக்கு. எனக்கு மொத்தம் 10 பிள்ளைங்க. மூத்த பையனுக்கு 7 வயசு தான் ஆகுது. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயமா இருக்குதுயா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பிள்ளைங்க எல்லாம் நடுத்தரவுக்கு வந்துடும். ஓகே, எல்லா கேரக்டரும் இவ்வளோ கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இவ்வளோதான் டப்பிங் இப்போதைக்கு நாம் பார்த்ததில் ஒரு நல்ல தெரிஞ்சது. இதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் நமக்கு கேட்க கேட்க பழகிடும். நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நமக்கு பழகிடும். செட் ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா இன்னும் பல கேரக்டர்ஸ் வரப்போகிறாங்க. அவங்களுக்குலாம் வாய்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம ஜோரோக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் கையெடுக்கும் வாய்ஸ் கொடுப்பாரு. ஸ்ட்ரா ஹேட்ஸில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது நம்ம ரகுவரன் வாய்ஸ் கொடுத்துட மாட்டாரான்னு நினச்சோம். பட்டு ரகுவரன் கொடுக்குற அளவுக்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கில் காசு இல்லை போல். ஸோ அதனால் அவர் கூப்பிடல. நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கு சும்மா இதை வீம்புக்கு தான் கொண்டு வராங்க. ஏன்னா டேரெக்டாக வானொலின்னு கொண்டு வராங்க. அதாவது 192வது எபிசோட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன ஏது நம்ம யாருக்குமே தெரியாமல் போயிடும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. அதனால் இப்போ புதுசாக பார்த்துட்டு பழசா, அதாவது ஃபுல்லாக பார்த்தவங்ககிட்ட போயிட்டு புதுசாக பார்த்தவங்க பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா. உன் பேரு ஓட்டாமாவா? பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது பிக் பிரதர் ஃபீலிங் வருது.